السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மனிதர்கள் அழிவிலும் வழிகேட்டிலும் நஷ்டத்திலும் தோல்வியிலும் செல்வதற்கு காரணமாக அமையும் ஒரு முக்கியமான காரணம்தான் ஃபித்னாவில் ஆழ்த்தப்படுவது, குழப்பத்தில் ஆழ்த்தப்படுவது, மனிதர்கள் பிழையான வழியில் சென்று மாற்றிக்கொள்வதற்கு காரணமாக அமைகின்றது. நாளை மறுமை நாளையிலே நஷ்டமடைந்த தோல்வியை கண்ட சிலரை பற்றி அல்லாஹு தாலா சூரத்துல் ஹதீதிலே சொல்லி காட்டியிருக்கின்றார். அவர்களுக்கு அனைத்து கட்டத்திலும் அனைத்து பக்கத்திலும் அழிவுகள் வந்து கொண்டிருக்கும், அதை பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஏன் இப்படிப்பட்ட அழிவுக்கு நஷ்டத்துக்கு காரணமாக ஆனார்கள், இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு அவர்கள் ஆளானத்துக்கு காரணம் என்ன என்பதை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி காட்டியிருக்கின்றான். அவர்களை பார்த்து சொல்லப்படும் 4 காரணங்கள் சொல்லப்படும். 4 காரணத்தினால் நீங்கள் இப்படிப்பட்ட நஷ்டத்தை சந்தித்தீர்கள் என்று அல்லாஹு தாலா அவர்களை பார்த்து சொல்வான். முதலாவது சொல்வான், ஃபதன்தும் அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களை ஃபித்னாவிலே ஆழ்த்தி கொண்டீர்கள், உங்களை நீங்கள் குழப்பத்திலே ஆழ்த்தி கொண்டீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்வான். உலகத்திலே மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பயங்கரமான சோதனை தான் மனிதன் ஃபித்னாவுக்கு ஆளாக்கப்படுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள், வலா தஃப்தின்னி, யா அல்லாஹ் என்னை குழப்பத்தில் ஆழ்த்தி விடாதே, ஃபித்னாவிலே ஆழ்த்தி விடாதே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபித்னா என்றால் என்ன கண்ணியமானவர்களே? ஒரு மனிதனை அல்லாஹ்வுடைய தீனை விட்டும் ஆகிரத்தை விட்டும் எதெல்லாம் தூரமாக்குமோ, எதெல்லாம் அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் தூரமாக்குமோ, இவைகள் அனைத்தும் ஃபித்னாவாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை பற்றி ஃபித்னா என்று சொல்லியிருக்கின்றார். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட குழந்தை பாக்கியத்தை பற்றி அல்லாஹு தஆலா ஃபித்னா என்று சொல்லியிருக்கின்றார். இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வம், சொத்துக்கள், பணம், இவைகளும் வ அவுலாதுக்கும், உங்களது குழந்தைகளும் ஃபித்னா, சோதனை என்று சொல்கின்றான். எப்பொழுது சோதனையாக அமையும்? எப்பொழுது செல்வமும் குழந்தைகளும் ஒரு மனிதனை அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்குவார்களோ, ஆகிரத்தை விட்டும் தூரமாக்குவார்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு தடையாக இருப்பார்களோ, இந்த சந்தர்ப்பத்திலே அந்த குழந்தைகளும் அந்த சொத்துக்களும் ஃபித்னா என்பதை குர்ஆன் சொல்லி காட்டி இருக்கின்றது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீக்ரெட்டுடைய ரகசிய தோழராக இருந்தார்கள். அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஒரு மனிதன் எப்பொழுது ஃபித்னாவில் ஆழ்த்தப்பட்டிருக்கின்றான் என்று கேட்கப்பட்டது. சொன்னார்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எப்பொழுது நேற்று ஹலாலாக பார்த்ததை ஒரு மனிதன் இன்று ஹராம் என்று சொல்வானோ, நேற்று ஹராம் என்று சொன்னதை இன்று ஹலால் என்று சொல்வானோ, அந்த சந்தர்ப்பத்தில் அவன் ஃபித்னாவில் ஆழ்த்தப்பட்டிருக்கின்றான். நேற்று பாவம் என்று சொன்னதை இன்று நன்மை என்று சொல்கின்றான், நேற்று நன்மை என்று சொன்னதை இன்று பாவம் என்று சொல்கின்றானா, அவன் ஃபித்னாவில் ஆழ்த்தப்பட்டிருக்கின்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் வரும் பொழுது என்னென்ன ஃபித்னாக்கள் எல்லாம் உலகத்திலே தோன்றும் என்பதை பற்றி மிக தெளிவாக ஹதீஸிலே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இதை பற்றி இன்னும் ஒரு சந்திப்பிலே பேசுவோம். கண்ணியமானவர்களே, மனிதன் அழிவில் செல்வதற்கு மிக முக்கியமான காரணம் ஃபித்னாவில் ஆழ்த்தப்படுவது. இதை அல்லாஹு தஆலா அந்த கியாமத்துடைய கட்டத்திலே அழிவை சந்தித்தவர்களை பார்த்து சொல்வான், ஃபதன்தும் அன்ஃபுஸக்கும். இரண்டாவது, வதரப்பஸ்தும், நீங்கள் ஃபித்னாவில் ஆழ்த்தப்பட்டீர்கள் என்று தெரிந்தும் அதிலிருந்து வெளியாகாமல், எக்ஸிட் ஆகாமல் தொடர்ந்து அதிலே மாட்டிக்கொண்டே இருந்தீர்கள். எப்பொழுதும் நாம் எம்மை செக்அப் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். எம்மிடத்தில் நோய் இருக்கின்றதா என்பதை பார்ப்பது போன்று நான் இப்படிப்பட்ட ஃபித்னாவிலே குழப்பத்திலே ஆழ்த்தப்பட்டிருக்கின்றேனா இல்லையா என்பதை அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பயங்கரமான சோதனை என்ன தெரியுமா கண்ணியமானவர்களே? தற்செயலாக ஒரு தடவை 2 தடவை இப்படியான ஃபித்னாக்களில் மாட்டிக்கொள்வது மனிதன் என்ற அடிப்படையிலே சகஜமானது. மனிதன் என்றால் இப்படி நடக்கும் தான். ஆனால் அதே வாழ்க்கையாக மாறுவது, ஃபித்னாவே வாழ்க்கையாக மாறுவது, பாவமே வாழ்க்கையாக மாறுவது, ஹராமே வாழ்க்கையாக மாறுவது, சாப்பிடுவதை போன்று அன்றாட செயலை செய்வதை போன்று அவரது வாழ்க்கையாக இப்படிப்பட்ட ஃபித்னாவே மாறுவது பயங்கரமானது. அல்லாஹு தஆலா சொல்வான், 2வது காரணத்தை சொல்வான், வதரப்பஸ்தும், ஃபித்னாவில் ஆழ்த்தப்பட்டு அதிலிருந்து வெளியாகாமல் அப்படியே இருந்தீர்கள். 3வது விடயத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான், வர்தபத்து, 3வது வரக்கூடிய விஷயம்தான், யார் ஃபித்னாவில் ஆழ்த்தப்பட்டு வாழ்க்கையே ஃபித்னாவில் இருக்குமோ, வாழ்க்கையில் சகஜமாக மாறிவிடுமோ, அவர்களுக்கு தீனை பற்றிய சந்தேகம் வரும், அல்லாஹ்வை பற்றிய சந்தேகம் வரும், மறுமையை பற்றிய சந்தேகம் வரும், தொழுகை, அல்லாஹ் தந்த வணக்கங்கள், நோன்பு, ஜகாத், இதை பற்றிய சந்தேகம் வரும். அல்லாஹ் சொல்றான், வர்தபத்தும்,
4வது காரணத்தை அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வகர்ரத்குமுல் அமானி, உங்களுக்கு உலகத்தின் ஆசைகள் உங்களை ஏமாற்றியது. நிறைய சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும், நிறைய பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும், நிறைய தேட வேண்டும் என்பதை தேடி தேடி அதிலே ஹோப்பை நீங்கள் உருவாக்கி கொண்டே உங்களை இந்த உலகத்தின் ஆசைகள் ஏமாற்றி கொண்டே இருந்தது. இந்த 4லும் மாட்டிக்கொண்டே இருந்தீர்கள். திடீரென்று ஹத்தா ஜா அம்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளை மௌத் வந்தது. அல்லாஹ்வுடைய கட்டளை மௌத் வந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் உங்களால் தப்பி அதிலிருந்து வெளியாக முடியவில்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு அட்வைஸை செய்கின்றார் சூரத்துல் ஹதீதிலே. அதற்கு பின்னால் அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், இந்த ஃபித்னாவிலிருந்து மனிதர்கள் வெளியாவதற்குரிய ஒரு வழியை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆனை கேட்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதும் பொழுது உள்ளத்திலே பயம் வரும் நேரம் வரவில்லையா? குர்ஆன் மனிதனை ஃபித்னாவிலிருந்து வெளியாக்கும். குர்ஆனை கேட்பது, குர்ஆனை படிப்பது, அதன் கருத்துக்களை சிந்திப்பது, அதை எமது வாழ்க்கையாக மாற்றுவது எம்மை ஃபித்னாவிலிருந்து வெளியாக்கும் என்பதை அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹதீதிலே சொல்லி காட்டுகின்றார். எனவே கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட சோதனையில் மாட்டிக்கொண்டிருந்தால் எப்படி வெளியாகலாம் என்பதை சிந்தித்து உடனடியாக வெளியாகுவோம். அல்லாஹ்வுடைய கலாமுடன் எமது தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபித்னாவிலே ஆழ்த்தப்படாமல் ஆரோக்கியமாக உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.